ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோன்றோட அவங்களே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இது ஒரு சின்ன விளாக் தான். இப்போ ஸ்ரீலங்காவில் அடிக்கிற காற்றுக்கும் மழைக்கும் ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஒரு ஸ்வீட் ஒன்று தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி வைக்கிறேன். அதோட கெண்டியில் பாருங்கள், அடிக்கிற புயல் காற்றையும் பெய்கிற மழையையும் அதோட சின்ன ஒரு மண் சரிவும் எங்களோட வீட்டு பின்னுக்கு நடந்துச்சு. அந்த வீடியோன்ட்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவேன். ஸ்ரீலங்காவில் பாருங்கள், இப்போ சரியான காற்றும் மழையுமா தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்படி காற்றும் மழையுமான ஒரு சீனரிஸை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ காற்றாகவும் இருக்குது, அதே நேரம் சரியான மழையாகவும் இருக்குது. காற்றடிக்கிற நேரம் இங்கே எங்களோட ஊர் பக்கம் வந்து மரங்கள் சில நேரம் கொப்புகள் வந்து கரண்ட் கம்பியில் உடஞ்சி விழுந்து இந்த நேரமும் கரண்ட் பெய்த்து கொண்டே தான் இருக்குது. கரண்ட்டை வந்து எவ்வளவு தான் செஞ்சாலும் திரும்ப திரும்ப காற்றடிக்கிற நேரம் கொப்புகள் உடஞ்சி மரங்கொப்புகள் உடஞ்சி விழுறதால திரும்ப திரும்ப கரண்ட் போகிற ஒரு நிலைமையிலே தான் இப்போ இருக்குது. அதே நேரம் பெய்கிற மழைக்கு பாருங்கள், எங்களோட வீட்டு பின்பக்கம் திரும்பவும் சின்னதாக ஒரு மண் சரிவும் ஏற்பட்டிக்குது. எல்லாம் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் வந்து அந்த அல்லக்கி பண்ணிய கொஞ்சம் மரம் நாட்டியிருந்தோம். அதெல்லாம் மூடிப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சமாக தான் வந்து மண் சரிஞ்சு இருக்குது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அந்த சரிஞ்சண்டே அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாரு. அதோட வந்து நாங்கள் வேஸ்ட் தண்ணி ஒட்டிக்கிறோம். வேஸ்ட் தண்ணி ஒட்டிக்கிற அந்த காணும் அப்படியே மூடிப்பட்டு இருந்துச்சு. அதெல்லாம் போகிறதுக்கு உடனே க்ளீன் பண்ணிட்டாரு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் அடிக்கிற காற்றுக்கும் பெய்கிற மழைக்கும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்ன்ட்டு. அதோட அன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நான் அவல் ஸ்வீட் தான் செஞ்செடுத்தேன். இந்த அவல் ஸ்வீட் செய்கிறதுக்கு அடுப்பு ஒன்றும் தேவையில்லை. நான் இந்த அவல் ஸ்வீட் செய்கிறதுக்கு 1.5 கப் அவல் எடுத்துக்கொண்டேன். அவலில் 2 மாதிரி இருக்குது. ஒன்று வந்து வெள்ளை கலர் ஆகிக்கும், ஒன்று வந்து சிவப்பு கலர் ஆகிக்கும். இது வந்து நான் எடுத்து சிவப்பு அவல் தான். இந்த அவலை வந்து இங்கிலீஷால் ரைஸ் ஃப்ளேக்ஸ்ன்டுவாங்க, சிங்களத்தால் அவலை பெத்தின்டுவாங்க. அதை வச்சு தான் வந்து நான் ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சு எடுத்தேன். இதில் வந்து சின்ன சின்ன மண்ணுகள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு போகிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணி, நாங்கள் டீ ஊற்றுறதுக்கு எடுக்கிற மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இதை வந்து 1 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு, மிச்சம் வைக்கப்படாது. மிச்சம் வச்சு அந்த சுடு தண்ணியிலே இதெல்லாம் கரைஞ்சி போய்த்துரும். அதனால் 1 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து வீசிட்டு இந்த அவலை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளணும். தண்ணி கொஞ்சம் சரி இல்லாமல் பாருங்கள், இப்படி தண்ணிக்கும் சும்மா இந்த பரப்பரன்னு இருக்கிற தண்ணி ஒண்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இதில். இப்போ இதுக்கு 1 கப் நான் துருவின தேங்காயும் ஆட் பண்ணி கொண்டேன். அதோட 1/4 கப் கருப்பட்டியும் 1/4 கப் சீனியும் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான மாதிரி உப்பையும் ஆட் பண்ணி இதை வந்து நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான். இது வந்து அடுப்பொன்றும் தேவையில்லை இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. டக்குன்னு நினச்சோன்னே 2 நிமிஷத்தில் செஞ்சிடலும். ஸோ அதனால தான் மழைக்கு வந்து என்னமாலும் நல்ல ஸ்வீட்டாக தின்னணும்னு நினச்சா இது மாதிரி ஒரு அவல் ஸ்வீட்டை டக்குன்னு நீங்களும் செஞ்சிடுங்க. நல்ல ஸ்வீட்டாக தின்னணும்னு நினைக்கிறவங்க அதே நேரம் அடிக்கிற மழைக்கு இப்படி ஒரு ஸ்வீட்டை வந்து செஞ்சு தின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி தான். நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சு எடுத்துறையிலும். இப்போ இதை வந்து சின்ன ஒரு ஐஸ்கிரீம் கப்புக்கு மாற்றி அதுக்கு மேலே நான் வந்து பனானாவும் வெட்டி ஆட் பண்ணி கொண்டேன். இதை வந்து பனானாவோட திங்கிற நேரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கட்டாயம் பனானா வந்து ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் தின்ற நேரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க வந்து இதுக்கு வந்து பனானா இல்லாமல் தின்னுவாங்க, வெறும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பே தேவையில்லை, இதுக்கு 2 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துறையிலும். இப்போ பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குற சின்ன ஒரு பூனைக்குட்டி தான். இது வந்து அதோட தாயின்னா இல்லை, இது வந்து வேறு எங்கேயோ இருந்து வந்து இதோட சேர்ந்து கொண்டுச்சு. இப்போ இங்கே அடிக்கிற கூதலுக்கு இது ரெண்டும் ஒன்றுக்கு சேர்ந்து கொண்டு இந்த நேரம் ஒத்துமையாகவே இருக்கும், பார்க்கக்குள்ளே மாசு வைக்கும். அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணி மீக்கிறேன். இது வேறு எங்கேயோ வளர்க்குற பூனை ஒன்று தான். பர்ஷியன் கேட் மாதிரி தான் நீக்குது. அதோட ஷேப்பை பார்த்தாலும் அப்படி தான் நீக்குது. பார்க்க அழகாக இருந்துச்சு. எப்படியோ தவறி வந்துருக்கு எங்களோட வீட்டு பக்கம். அதுதான் வந்து நான் வீடியோவும் எடுத்தேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் வந்து மிச்ச நேரம் மீக்கல்ல வந்த உடனே அப்படியே போய்த்திருச்சு.